இனிப்பு கோதுமை மாவு அப்பம் குழிப்பணியார ஸ்டைலில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால. இது நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதான வெள்ளை தேங்காய் பூரணம். இது எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெசிப்பியை நீங்கள் போய் பார்க்கலனாக்கா இந்த வெள்ளை தேங்காய் பூரணம் செய்யக்கூடிய ரெசிப்பியை பாருங்கள். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து வெல்லம் கொதிக்க விட்டு வடிகட்டியதான தண்ணி சேர்த்து இது அப்பம் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு குழிப்பணியார தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு அந்த எண்ணெய் சுட்ட உடனே நம்ம கரைச்சி வச்சதான அந்த அப்பம் மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து, உப்பு சேர்க்கறதுனால அந்த இனிப்பு சுவை தூக்கி காட்டும். அதனால கொஞ்சமாக அந்த கோதுமை மாவுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கேன். இதை நல்லா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் அப்பம் பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சின்ட்டு இந்த குழிப்பணியார தட்டில் எண்ணெய் சூடான உடனே இதை போடுங்க. இதில் ஒரு முக்கிய டிப் பிகினர்ஸ்க்கு என்னென்னா, இங்கே நல்லா அந்த எண்ணெய் கரெக்ட் சூடாக இருக்கச்சு இதை ஊற்றணும். நல்லா மூடிடுங்க. மூடிட்டு திருப்பி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒரு நெய்வேத்தியத்துக்கு செய்கிறீங்கன்னா லேசாக நெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். நல்ல வாசனையோடு இருக்கும். இல்லை ஒரு ஸ்நாக்காக தான் செய்கிறீங்கன்னாக்க எண்ணெயே போதுமானது. டீப் ஃப்ரையே பண்ணாமல் பொரிச்ச டேஸ்ட்டுக்கு இனிப்பு கோதுமை மாவு அப்பம் குழிப்பணியார ஸ்டைலில் தயாராகிடும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.